வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று முதல் உயரும் வெப்பநிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதட்டம், மேலதிகாரிகளின் உத்தரவு தாமதமே கலவரத்திற்கு காரணம் என்று அதிகாரிகள் குற்றச்சாட்டு. வெளிக்கடையில் கைதிகை கொடூரமாக கொலை, அரசாங்கம் மற்றும் சிறைத்துறை மீது கைதிகள் உரிமை பாதுகாப்பு குழு கடுமையான குற்றச்சாட்டு. அர்ஜுனாவிற்கு அருகில் இருக்கை வேண்டாம், சபாநாயகரிடம் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவசர கோரிக்கை. விரைவுச்சாலை விதிகள், பழைய வாகனங்களில் சீட் பெல்ட் பொருத்த மேலும் 3 மாத கால அவகாசம். புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டம் விரைவில், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்ட 7 முக்கிய அறிவிப்பு. தாதியர் இடமாற்றத்தில் சட்டவிரோத பண மோசடி, ஏமாற வேண்டாம் என்று சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. உலகளவில் 17 லட்சம் இளைஞர்கள் பணி, கடந்த ஆண்டில் $8.2 பில்லியன் வருவாய். மட்டக்களப்பில் கச்சான் காற்றின் தாக்கம் தீவிரம், மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முடக்கம். ஈரான் மீது சரமாரி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ள அமெரிக்கா, 8 ஈரானிய ராணுவத்தினர் பலி, ஹோர்மூஸ் நீரிணையை மூட முயன்றால் கடும் பதிலடி என்று அமெரிக்கா எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு பொறுப்பாக வானிலை ஆய்வு திணைக்களம் இன்று வெப்ப வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை இணைத்து மனித உடலுக்கு வானிலை எவ்வளவு சூடாக உணர்த்துகின்றது என்பதை பிரதிபலிக்கும் இந்த வெப்ப குறியீடு பகல் நேரங்களில் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று அந்த துறை சுட்டிக்காட்டியுள்ளது. நீண்ட நேரம் வெயில் இருப்பதும், கடினமான வெளிப்புற செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் உடலில் கடுமையான சோர்வை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓய்வின்றி தொடர்ச்சியாக உடல் உழைப்பில் ஈடுபடுவது வெப்ப தசைப்பிடிப்புகளுக்கு வழிவகுக்கலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தாகம் எடுக்காவிட்டாலும் போதிய அளவு சுத்தமான குடிநீரை அடிக்கடி அருந்த வேண்டும் என்றும், பகல் நேரங்களில் முடிந்தவரை நேரடி சூரிய ஒளியில் நீண்ட நேரம் தங்கியிருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உஷ்ணம் அதிகமாக இருக்கின்ற பகல் வேளைகளில் கடினமான வெளிப்புற வேலைகளை மற்றும் செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம், இப்போதே வாருங்கள். பிடி கேஷன் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாட்சப்பல். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சமீபத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது மேலதிகாரிகளிடமிருந்து முறையான உத்தரவுகள் உரிய நேரத்தில் கிடைத்திருந்தால் கலவரத்தை இன்னும் விரைவாக வெற்றிகரமாகவும் கட்டுப்படுத்தியிருக்க முடியும் என்று சிறைச்சாலைகள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்திய மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதி அஞ்சலி நிகழ்வு நேற்று வெளிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதிகாரிகள், அவசர நிலைகளின் போது உடனடி முடிவுகளை எடுப்பதற்கும் அறிவுறுத்தல்களை செயல்படுத்துவதற்கும் இருக்கின்ற சட்டமற்ற நிர்வாக தடைகளே இத்தகைய விபரீத சூழலுக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டினர். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதி குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நேற்றைய தினம் சிறிய அளவிலான மோதல் ஏற்பட்டு மீண்டும் பதட்டமான சூழல் நிலவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைதிகள் தங்களது சிறை அறைகளை விட்டு வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உடனடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் கைதிகளை மீண்டும் சிறை அறைகளுக்குள் அனுப்பும் நடவடிக்கை எடுத்தார். இந்த சம்பவத்தை அடுத்து நேற்று முற்பகல் நீர்கொழும்பு சிறைச்சாலை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதேவேளை சிறைச்சாலையில் பயங்கர மோதல் இடம்பெற்ற தினத்தன்று அங்கிருந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு சொந்தமான ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்று காணாமல் போயுள்ள அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிக்கடை சிறைச்சாலையில் அவிஷ்க கயான் என்ற கைதி சிறைத்துறை அதிகாரிகளால் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சிறை கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் அழைப்பாளர் சுதேஷ் நந்திமால் சில்வா குற்றம் சாட்டியுள்ளார்.
இதுகுறித்து முன்கூட்டியே உயர் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் நடந்த மோதலை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகள் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டார்கள். அங்குள்ள அதிகாரிகள் நீர்கொழும்பு சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் கைதிகள் மீது மிக கொடூரமான முறையில் வன்முறையை பிரயோகித்து வருகின்றனர். இதன் காரணமாகவே ஜூலை 7 வெலிக்கடை சிறைச்சாலையில் அவிஷ்கு என்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இதேபோன்ற கொடூரங்கள் அங்குன்னு கொலப்பிரச மற்றும் பூசா சிறைச்சாலைகளில் அரங்கேறியுள்ளன. இந்த கொலை சம்பவத்தின் உண்மைத்தன்மையை கண்டறிய நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றபோது அவர்களை உள்ளே அனுமதிக்க சிறைத்துறை அதிகாரிகள் மறுத்துள்ளார்கள். அவிஷ்க கயான் கொலை செய்யப்படவில்லை என்றால் அவரை உடனடியாக ஊடகங்கள் அல்லது நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தி அவர் உயிரோடு இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சிறைத்துறைக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் அமைச்சின் செயலாளர்களுக்கு முன்கூட்டியே தனிப்பட்ட ரீதியில் அறிவித்தும் அவர்கள் அதனை செவிமடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ராஜகம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் அறிவோடுதான் நடக்கின்றதா என்று சந்தேகம் எழுவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் தனக்கு அருகில் அமர்ந்திருக்கும் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கை ஏற்பாட்டை உடனடியாக மாற்றி அமைக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் போதும் சமூக ஊடகங்களிலும் தன்னை தொடர்ந்தும் வாய்மொழியாக திட்டியதுடன் வன்முறையை தூண்டும் வகையில் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அச்சுறுத்தி வருகின்றார். சபை அமர்வுகளின் போது ராமநாதனை தனக்கு அருகில் அமர வைப்பது தற்போதைய சூழ்நிலையில் சாத்தியமில்லாமல் போயுள்ளதுடன் அது நாடாளுமன்ற கடமைகளை சுயாதீனமாக ஆற்றுவதற்கும் பெரும் இடையூறாக உள்ளது என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற வழக்கத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்களுக்கே முன்வரிசை இருக்கைகள் ஒதுக்கப்படும். ஆனால் சுயேட்சை குழுவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமநாதனுக்கு மூத்த உறுப்பினர்களுக்கு இடையில் இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது விதிமுறைக்கு மாறானது என்றும் சுட்டிக்காட்டினார். சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழக்கமான நடைமுறையை பின்பற்றி அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கையை அவையின் இடதுபுறத்தில் உள்ள பின்வரிசைக்கு மாற்றி அமைக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டம் ஒன்று விரைவில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளதாக வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேட தெரிவித்தார். பாராளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் தற்போதைய சட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் எடுத்துள்ள 7 முக்கிய அதிரடி அறிவிப்புகளையும் வெளியிட்டார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் அவர்கள் வாழுகின்ற நாடுகளில் இருந்தபடியே வாக்களிப்பதற்கான வெளிநாட்டு வாக்குரிமையை அறிமுகப்படுத்துவதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புலம்பெயர் தொழிலாளர்கள் உலகின் எந்த பகுதியிலிருந்தும் தங்களின் குறைகள் மற்றும் புகார்களை நேரடியாக அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்க ஏதுவாக லங்கா கனெக்ட் இணையதளம் மற்றும் அலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகாமைகள் சம்பந்தப்பட்ட ஊழல் மற்றும் மனித கடத்தல் போன்ற சட்டவிரோத நடைமுறைகளை கண்டறிந்து ஒழிக்க குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் போது துரதிருஷ்டவசமாக உயிரிழக்கின்ற இலங்கை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த 6 லட்சம் இழப்பீட்டுத் தொகை தற்போது 2 மில்லியனாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் பதவியேற்றது முதல் ஆண்டில் சாதனை அளவாக 8 பில்லியன் அமெரிக்க வருவாய் கிடைத்தது. அதேபோல் நடப்பு 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலம் 4.75 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு பண பரிமாற்ற நாட்டிற்கு கிடைத்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பழைய வாகனங்களில் இருக்கை பாதுகாப்பு பட்டைகளை பொருத்துவதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை அரசாங்கம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்துள்ளது என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அரசிதழ் அறிவிப்பின்படி தொடக்கத்தில் சீட் பெல்ட்கள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட பழைய வாகனங்களின் உரிமையாளர்கள் அவற்றை நிறுவுவதற்கு செப்டம்பர் 19, 2026 வரையில் அவகாசம் வழங்கப்பட்டது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் முன் மற்றும் பின் இருக்கைகளில் பயணிக்கும் அனைவரும் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற விதிமுறை பொதுமக்களுக்கு அபராதம் விதிப்பதற்காக அல்ல, மாறாக அவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவே கொண்டுவரப்பட்டது என்று அமைச்சர் வலியுறுத்தினார்.
தரவத்த பகுதியில் கடந்த 1997 ஆண்டு நடந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு முந்தைய இந்த வழக்கை நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பளித்த உயர் நீதிமன்ற நீதிபதி புத்திகா ஸ்ரீ ராகல குற்றவாளிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த நிலையில் தலைமறைவாக உள்ள ஒருவருக்கு அவர் இல்லாத நிலையிலேயே சட்ட நடவடிக்கைகள் தொடரப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த 1997 ஆண்டு செப்டம்பர் 21 கொழும்பு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குட்பட்ட தரவத்த பகுதியில் நீண்ட காலமாக நீடித்து வந்த தகராறு வன்முறையாக மாறியதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கொடூரமாக கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். தாதியர்களின் வருடாந்த இடமாற்றங்களை வழங்குவதாக கூறி சட்டவிரோதமான முறையில் பணம் அறவிடும் மோசடி கும்பல் ஒன்று இயங்கி வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு பொதுமக்களுக்கும் தாதியர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள அமைச்சின் செயலாளர் இவ்வாறான மோசடிக்காரர்களிடம் சிக்கி ஏமாற வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். தாதியர்களின் இடமாற்றங்கள் முற்றிலும் சட்டபூர்வமான வழிமுறைகளின்படி சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சினாலோ அல்லது மாகாண சுகாதார அமைச்சுக்களினாலோ மட்டும் மேற்கொள்ளப்படும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய அமைச்சின் அங்கீகாரம் பெற்ற அதிகாரி ஒருவரால் விடுக்கப்படுகின்ற எழுத்துப்பூர்வமான கோரிக்கைக்கு புறம்பாக தொலைபேசி அல்லது சமூக வலைதளங்கள் வழியே வருகின்ற வேறு எந்த ஒரு தரப்பினருக்கும் தாதியர்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது என்று சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் 17 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். பாராளுமன்ற விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் மூலம் கடந்த 2025 ஆண்டில் மாத்திரம் 8.2 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நாணய மாற்று வருவாயாக நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை இஷ்டப்படுத்துவதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் உள்ளவர்கள் வழங்குகின்ற இந்த தனித்துவமான பங்களிப்பை அரசாங்கம் பாராட்டுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவருகின்ற கடும் வெப்பம் மற்றும் பலத்த கச்சாங்காற்று காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. நாட்டின் தென்மேற்கு மலைப்பகுதிகளில் மழையை பொழிந்துவிட்டு ஈரப்பதத்தை இழந்த வறண்ட காற்றாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை கடந்து செல்கின்ற அதிவேக அனல் காற்றையே உள்ளூர் மக்கள் கச்சான் என்று அழைக்கின்றார்கள். இந்த வறண்ட காலநிலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரையில் நீடிக்க வாய்ப்புள்ளதாக அனுபவம் வாய்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான காலப்பகுதியில் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு உஷ்ணம் அதிகரித்து காணப்படுகின்றது. பலமாக வீசும் இந்த அனல் காற்று புழுதியை வாரி இறைப்பதால் வீடுகள், கிணறுகள் மற்றும் நீர்நிலைகளில் தூசிகள் படிந்து மக்கள் பல்வேறு சுகாதார சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். அத்துடன் பலத்த காற்றினால் தகரத்திலான கூரைகள் தற்காலிகமாக அடைப்புகள் மற்றும் கொட்டல்களும் சேதமடைந்து வருகின்றன. இந்த கடுமையான காலநிலை காரணமாக தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளார்கள். அனல் காலநிலை காரணமாக மீன்கள் ஆழ்களுக்கு சென்று விட்டதால் மீன்பிடி பணிகள் பெருமளவு குறைந்துள்ளன. குறிப்பாக ஈராவூர், சவக்கடி மற்றும் புன்னிக்குடா போன்ற முக்கியமான கடலோர பகுதிகளில் மீன்பிடி வரத்து அரிதாகிவிட்டதாக மீனவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பலத்த காற்றினால் பயிர்கள் சேதமடைந்து வருவதுடன் மரங்களின் இலைகள் கருகியும் இலைகள் முறிந்தும் விழுந்து வருகின்றன. கட்டுமானத்துறை மற்றும் திறந்த வழிகளில் நாளாந்த கூலி வேலைகளில் ஈடுபடுவோர் கடும் வெயிலின் தாக்கத்தினால் தங்களது பணியை தொடர முடியாமல் தவித்து வருகின்றனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்த நிலையில் இரவோடிரவாக அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஈரானிய ராணுவத்தைச் சேர்ந்த 8 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த தகவலை ஈரானிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொல்லப்பட்ட வீரர்கள் ஈரானின் விமானப்படை மற்றும் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அந்த நாட்டின் முக்கிய பகுதிகளான பண்டர் அப்பாஸ் மற்றும் புஷிர் ஆகிய இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் என்றும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச கடல் வர்த்தகத்தில் முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணை ஈரான் மூட முயற்சித்ததால் அமெரிக்க ராணுவம் கடுமையான பதில் நடவடிக்கை எடுக்கும் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
சரக்கு கப்பல் மீதான தாக்குதல்களை ஈரான் நிறுத்தினால் மட்டுமே நாங்கள் விதித்துள்ள பொருளாதார முற்றுகைகளை நீக்குவோம் என்பதே இருதரப்புக்கும் இடையிலான அடிப்படை ஒப்பந்தமாகும். அதே மீறி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினாலோ அல்லது கடல் வழியை மூட முயன்றாலோ அமெரிக்கா தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.